ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அல்ட் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இப்போது கிரிப்டோஸில் வந்துட்டு இந்த 10x 15x இது மாதிரிலாம் வந்துட்டு எப்போ நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட கொஷின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு துபாய் ஈவெண்ட் வந்துட்டு போயிருந்தோம் இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்எஸோடைய கான்ஃபரன்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ண போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு 4 இன்ஃப்ளூன்சர் போயிருந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு இன்ஃப்ளூன்சராக அதில் போயிருந்தேன். ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அவங்க ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த குறிப்பிட்ட யூஎன்எஸ் டோக்கனோடைய யூஸ் கேசஸ் என்ன, யூட்டிலிட்டி என்ன, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கைஸ், கெட் இட் இன்டு த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பிப்ரவரி மந்த்தை பொறுத்தளவுக்கு இந்த டைம்ல இருந்து நம்ம அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஆப்வியஸாகவே நம்மளால பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து ஏப்ரல் மந்த்தில் பார்த்தோம்னா பிடிசியோடைய ஹால்விங் வந்துடும். ஸோ ஹால்விங்கில் என்ன ஆகும், பிடிசிக்கான டிமாண்ட் வரும். பிடிசிக்கு டிமாண்ட் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது பிடிசி சீசன் வரும். ஸோ பிடிசி சீசன் அப்படின்றது பிடிசி ஒரு ஆல் டைம் ஹை போகும். ஆல் டைம் ஹை போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு பிடிசி ஒரு ஆல் டைம் ஹை ஒரு $70,000 $75,000 இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும்னா அல்ட் சீசன்ஸ், ஸோ பிடிசியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பிடிசி இன்வெஸ்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அல்ட் சீசன் ஒன்று வரும். அல்ட் சீசன் எப்போ வரும்னா பிடிசி ஒரு ஆல் டைம் ஹை போய் ஒரு 6 to 1 yearக்குள்ளே வரும். அந்த 6 to 1 year கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட் காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பூம் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் நம்ம அல்ட் சீசன் அப்படின்றத வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அல்ட் சீசனில் தான் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஃபிட் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். இப்போ பிடிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வைங்களேன், எவ்வளோ பண்ண முடியும்? மிஞ்சி போனால் வந்துட்டு ஒரு 2x பண்ணலாம், ஆர்எல்ஸ் 3x பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம அல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் நான் கிராஷஸும் ஆகும். ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15x 25x ஒரு நல்ல ஒரு யூட்டிலிட்டி டோக்கனை நம்ம சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஈவன் தோ 50x கூட வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த மீம் டோக்கன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 100x 200xலாம் வந்துட்டு போகும். ஸோ மீம் டோக்கன் பற்றி வந்துட்டு பேசல. அல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி ஒரு ஆல் டைம் ஹை போனதுக்கப்புறம் ஒரு 6 months to 1 year வந்துட்டு கணக்கு வச்சுக்கோங்களேன். இது எப்போ நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2025 Q1 ஆர்எல்ஸ் வந்துட்டு Q2 நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஏன்னா வந்து பிப்ரவரி மந்த்லேருந்து ஏன் வந்துட்டு அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி இப்போ வந்துட்டு நல்ல ஒரு ப்ரைஸ் போகுதுன்னு வைங்களேன். அந்த டைமில் அல்ட் காயின்ஸுமே வந்துட்டு நல்லா பம்ப் ஆகும். ஸோ அல்ட் சீசனை பொறுத்தளவுக்கு நம்மளால் வந்துட்டு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த டைம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸாகவே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம அல்ட் காயின்ஸில் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ கைஸ், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். இருக்கிற மொத்தத்தையும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஆக முடியும். As we introduce the stars of the crypto realm, renowned YouTubers and influencers, Santosh Rajamazudi, Crypto Kids Telugu. Welcome, Santosh. So we welcome on stage Vasu Ravindra, TechnoVas YouTube channel. Thank you, Vasu, for joining us. Next, Shamiruddin Sarbuden, Cryptography Tamil. And finally, Kishore Kumar Narayana, Crypto Krish. Thank you. On the stage and speak, and I would also like to thank the UNS team. And okay, right now I have Shamiruddin and Kishore. So introduce yourself. My name is Shamir. I'm from Tamil Nadu, Tiruchirappalli. ஸோ இங்கே தமிழ் ஆடியன்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் தமிழ்லேயே பேசுகிறேன். ஸோ நான் யூடியூப் சேனல் வந்து ஒரு 2 years ரன் பண்ணிகிட்ருக்கேன். மை சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி தமிழ். மை கொஷின் ஹேஸ் டு பி இட்ஸ் ஆல் அபவுட் பிளாக் செயின் சமிட், but you answered everything. No issues. Sir, in my perspective, actually, how to awareness, given the awareness to the people. Because if I says to somebody, I am a crypto influencer, I am a Bitcoin investor, like that, everybody told like it's a scam. Why you are doing like this? In my family members also, some hesitation happened in myself because this is my field. I am fully into this field. So that's why I can't manage. And one more thing, peoples are totally scammed.
like that from scammers in Telegram, Instagrams, like that these kinds of scams happen. How can I manage that, and how to awareness to the people, because we are all the influencers. We have some criteria to awareness to the people, and from your perspective, how are the people from these kinds of scams like that? You can explain something about that, sir. Thank you so much. See, with due respect to all of you, I am not aware if my question, if my answer is, if my response, I don't call it answer, it's a response, okay? I, with due respect to all of you, want to say, first of all, we should get educated before we give awareness. Point number one. Point number two, after getting education, we have to see, I mean, we should get the knowledge, not education, we should get the knowledge. And after getting the knowledge, we actually have to think that we are only knowledgeable, but we are not advisors. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோக்கன் ஆல்ரெடி வந்து 600% வந்து growth கொடுத்த ஒரு டோக்கன் தான். ஸோ சம் இஷ்யூஸ் மார்க்கெட்டில் இருந்தனால இப்போ வந்துட்டு டம்ப் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே இதோட யூட்டிலிட்டி அண்ட் யூஸ் கேசஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அதை பற்றி ஒன்றாவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டோக்கன் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்பில் பை பண்ணி, அதாவது ஸ்வாப் பண்ணி வாங்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோபிட் வேலெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டோக்கனை பொறுத்தளவுக்கு லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் லிக்விடிட்டி வந்து லாக் பண்ணுவாங்க. ஒரு டோக்கன்லேயும் லிக்விடிட்டி லாக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, மார்க்கெட்டில் அதை சடனாக பம்ப் பண்ணி சடனாக வந்துட்டு டம்ப் பண்ணக்கூடாது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னா லிக்விடிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆப்வியஸாக அதை கரெக்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா டோக்கனுடைய யூட்டிலிட்டி. ஸோ அந்த டோக்கனுக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது, இந்த டோக்கனை வச்சு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோபோனிக் பைலட் ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்துட்டு பண்ணுறாங்க. அடுத்து வந்து சோலார் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எஜுகேஷன். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த மீட்டப் போனப்போ கூட அவங்க சொன்ன விஷயங்கள் சிஇஓ சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணதில் அவர் என்ன சொன்னார்னா, எஜுகேஷன் ஓரியன்டாக இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நல்லா கொண்டு போகணும் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து அப்கமிங்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரு, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆப்வியஸாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க. இந்த டைம்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க குவார்டர் 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்பில் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் கேம்பெயின் குவார்டர் 3 2023 வந்துட்டு அவங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு இது பண்ணாங்க. அப்புறம் சோலார் ப்ராஜெக்ட். இது மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்எஸோடைய எக்ஸ்சேஞ்ச் லான்ச்சிங் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் வந்துட்டு இப்போது இந்த ஏப்ரல் மந்த்து இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே போகணும். ஆல்ரெடி வந்துட்டு இப்போ நம்ம போயிட்டு வந்திருந்தோம். ஏப்ரல் மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் சம்மிட் ஒன்று பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ப்ளஸ் 1000 கெப்பாசிட்டி சீட்ஸோடு வந்துட்டு பண்ணுறாங்க. அதில் வந்து மோரோவர் ஒரு 20-30 இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு ஆஸ் எ ஸ்பீக்கராக வந்துட்டு போகிறோம். மேபி அதில் நான் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஒரு குவாட்ரண்ட்டில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய டீம், இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் சார் கூட வந்துட்டு பேசியிருந்தோம். அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து சிஇஓ, சிடிஓ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஎன்எஸோடைய டோட்டல் ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு இவங்க மேனேஜ் பண்ணுறவங்க ஃபுல்லாக. இதில் யார் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக லிங்க்டின்ல கூட நீங்கள் இவங்களோட ப்ரொஃபைல்ஸை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் கோர்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இகாமர்ஸ் சைட் மாதிரி வந்துட்டு இதில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட்ஸ். ஸோ மேபி வந்துட்டு ஃப்யூச்சரில் இதை இவங்க இன்னும் நல்லா பெருசு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்ட்னர் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேபி உங்கள்கிட்ட நல்ல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கூட இதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்துட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும்போது உங்களுக்கு நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இவங்களுடைய ஒயிட் பேப்பர் ஃபுல்லாமே இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க நான் சொன்னதை விட வந்துட்டு தெளிவாகவே இதில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக வந்துட்டு பேசணும் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மல்டி செக்டர் பிளாக் செயினை சேர்ந்தது. ஸோ இதில் எப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் லைஃப்பில் நடக்கிற யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ சிஸ்டத்தை வந்துட்டு இவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஜிட்டல் வேர்ல்டு டு ரியல் வேர்ல்டு யூட்டிலிட்டி பை தி இன்டெகிரேட்டிங் பேமெண்ட் த்ரூ யூஎன்எஸ் டோக்கன்ஸ் இன் தி எசென்சியல் செக்டர்ஸ்.
ஸோ நான் ஆல்ரெடி இதை சொன்னது தான், அதாவது ஃபோக்கஸ் டு பில்ட் பார்ட்னர்ஷிப் வித் வேரியஸ் ஆர்கனைசேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங், எஜுகேஷன், சோலார் எனர்ஜி, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஹெல்த் கேர். அவங்களுடைய டோக்கனாமிக்ஸ், எந்த ஒரு டோக்கனாக இருந்தாலும் டோக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய இனிஷியல் காயின் ஆஃபரிங்க்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. ஏர்ட்ராப்பு, கம்யூனிட்டி ரிவார்டு, ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கு, ஃபவுண்டேஷன், பார்ட்னர்ஷிப். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஸோ இந்த லிக்விடிட்டி லாக் அப்படின்றது தான் வந்து மெயினான விஷயம். இது வந்து பம்ப் அண்ட் டம்ப் வந்துட்டு உடனே பண்ண முடியாது. டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்துட்டு மூவ் ஆகும். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2% மூவ் ஆயிருக்கு. ஸோ வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நல்ல ஒரு வால்யூம் தான். இது வரைக்கும் எவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டெக்ஸ் அப்ளிகேஷனோட லிங்க் கூட வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம வந்துட்டு பை பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். காண்டாக்ட் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் காப்பி பண்ணிக்கோங்க. மேனேஜ் கிரிப்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎன்எஸ்ன்னு வரும், அதை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஎஸ்டிடி வந்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது என்னன்றதை வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ப்ரௌசரை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌசரை கிளிக் பண்ணோன்னே பேன்கேக் ஸ்வாப்பை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேன்கேக் ஸ்வாப்பை வந்து சூஸ் பண்ணோன்னே மேலே பிளாக் செயினை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பிஎன்பி பிளாக் செயின் ஸ்மார்ட் செயின் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் அது ஆக்டிவேட் ஆகலைன்னா திருப்பி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி செயினில் நான் எத்தீரியம்லேருந்து நான் மாற்றிக்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே பிஎன்பின்னு இருக்கும், என்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குது, யூஎஸ்டிடி வச்சு பை பண்ண போகிறேன், யூஎஸ்டிடி மாற்றிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேக் இருக்குது, அதில் போய் காண்டாக்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணும்போது யூஎன்எஸ் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு எக்ஸாக்டாக மேலே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு $500 வந்துட்டு பை பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வரும் அப்படின்றது வந்துடும். ஸ்வாப் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வாப் யூஸ் பண்ணி கண்டினியூ ஸ்வாப் யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு ஸ்வாப் ஆகாது, அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. அப்ரூவ் கொடுத்தா டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்வாப் ஆகலைன்னா ஸ்லிப்பரேஜ் கொஞ்சம் பாருங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்எஸ் உடைய டோக்கன் வந்துருச்சு.